கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1941 கர்த்தரை துதிக்கிறேன், மைமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 30ஆம் அதிகாரம் 3வது வசனம், இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன். திருப்புகிற தேவன். திருப்புகிறதுல 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பொல்லாப்புக்கு நேராக திருப்புகிறது, இன்னொன்று ஆசீர்வாதத்திற்கு நேராக திருப்புகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்ட காரணத்தினாலே பாபிலோனிலே அடிமைத்தனத்தை அனுபவித்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறையிருப்பை திருப்பி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அவர்களை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணுவேன். இப்பொழுது எருசலேமையே அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றியிருக்கிறார். இங்கே உலக வரைபடத்திலே, உலக நாடுகளிலே பார்த்தீர்களானால், இஸ்ரவேல் தேசம் ஒரு குட்டி தேசம், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். உலக நாடுகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் என்று சொன்னால் அது இஸ்ரவேல் தேசம் மாத்திரம்தான். அந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவேளை நீ எதையோ இழந்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் நீ தோல்வியில், நஷ்டத்தில் இழந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்ததையெல்லாம் உனக்கு தரும்படியாக ஆண்டவர் உன்னை திருப்புகிறார். அவர் திருப்புகிற பொழுதுதான் ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையில் ஏற்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தங்களுடைய பழைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் திருப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அவர்களை திருப்புவீர் என்று நம்புகிறோம். திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.